Hi viewers, eat well, stay fit. இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சிசி ரெசிபி தாங்க ஷேர் பண்ண போறேன். என்னடா இது சிசி ரெசிபின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்களா? கம் ஆன், வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் ஊத்திட்டு அதுக்கு அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டிலாம் உங்களுக்கு எடுத்துக்கிற திங்ஸை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் சின்ன வெங்காயம் வேணும்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒன்றா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, என்னடா அந்த சிசி ரெசிபின்னு யோசிச்சிங்கல்ல, இதாங்க அது கேபேஜ் வித் கேரட். இதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு பொரியல் பண்ண போகிறோம். ஸோ இதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா மேலே போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம வெஜிடபிள் எல்லாமே ஃபுல்லி குக் பண்ணாமல் இந்த மாதிரி ஆஃப் பாயிலாக சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லதுங்க. அது சத்து மாறாமல் இருக்கும். ஸோ இதை எப்பயும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப பாயில் ஆகாதனால அது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நாமளாக எல்லோரும் வீட்டில் செஞ்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சில பேர் தண்ணிலாம் தெளித்து கூட சமைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தண்ணிலாம் இல்லாமல் எண்ணெயிலே வதக்கி மீடியம் ஹீட்டில் இதை குக் பண்ணும்போது இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறையா ஹெல்த்தியான கலர்ஃபுல்லான ரெசிபி வேணும்னு விரும்புகிறீங்களா? மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. குக்கிங் ஓவங்க. இதோட நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணிடலாம். இதை டயட்டில் இருக்கிறவங்க ரைஸ்க்கு பதிலாக கூட இதை சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய்.